ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேனல். டெராஃபார்ம் இன் தமிழ்ல வந்து நம்ம 3வது வீடியோல இருக்கிறோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 2 விஷயம் வந்து பார்க்கலாம்னு இருக்கிறோம். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோல கிரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸ் உடைய டைப்ப வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போறோம். சரிங்களா? அதுக்கு வந்து நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் ஃபைல வந்து எப்படி சேஞ்ச் பண்ணி, எப்படி 2 கமாண்ட் மூலியமா நம்ம வந்து சேஞ்ச் பண்றது அப்படின்னு பார்க்கலாம்னு இருக்கிறோம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிரியேட் பண்ண இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து எப்படி வந்து டெலீட் பண்றது? நம்மளுடைய என்டையர் வந்து நம்ம கிரியேட் பண்ணது ஆக்சுவலா ஒரே ஒரு ரிசோர்ஸ் தான். அந்த ரிசோர்ஸ நம்ம எப்படி வந்து டெலீட் பண்றதுன்னு பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்காக நம்ம வந்து ஒரு புது கமாண்ட் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து ஒரு 4 கமாண்ட் வந்து பார்த்திருந்தோம். Terraform வந்து init, தென் Terraform plan, அப்புறம் apply, தென் Terraform show அப்படின்னு சொல்லி 4 கமாண்ட் பார்த்திருந்தோம். இந்த வீடியோ நம்ம வந்து ஒரு புது கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, Terraform வந்து destroy அப்படின்ற கமாண்ட் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் வந்து எப்படி மாடிஃபை பண்றதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஆல்ரெடி நான் என்னுடைய ஃபைல்ல போயிட்டு EC2 உடைய அந்த ஃபைல் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய D2 மைக்ரோ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, D2 லார்ஜ் அப்படின்னு மாத்துறேன். சரிங்களா? இது எல்லாமே ஃப்ரீ டயர்ல வராது உங்களுக்கு வந்துட்டு. சரிங்களா? நீங்க ஃப்ரீ டயர் இல்லாம யூஸ் பண்ணீங்கன்னா, ஸ்மால் காஸ்ட் கூட வரலாம். சரிங்களா? ஏன்னா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம வந்து மினிட் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம் இல்லையா? அதுக்கு வரலாம் நீங்க உங்களுக்கு. சரிங்களா? ஓகே. லார்ஜ் அப்படின்னு சொல்லி நான் மாத்திக்கிறேன். பட் நார்மலா நீங்க வந்து ஒரு சேஞ்ச் இத பண்றீங்கன்னு என்ன பண்ணுவீங்க? நான் சேவ் பண்ணிக்கிறேன். நீங்க நார்மலா இத வந்து நார்மலா ஒரு இன்ஸ்டன்ஸ் டைப்ப நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா, கம்பல்சரி நீங்க என்ன பண்ணணும்? ஸ்டாப் பண்ணுவீங்க. சரியா? ஸ்டாப் பண்ணுவீங்க. உடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டாப்பிங் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஸ்டாப்டுன்னு போயிடும். தென் என்ன நடக்கும்? நீங்க என்ன பண்ணுவீங்க? டைரக்ட்டா போயிட்டு இன்ஸ்டன்ஸ்ல போயிட்டு சேஞ்ச் டைப் குடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆ வந்து மாத்துவோம். கரெக்ட்டா? சேஞ்ச் டைப் வந்து இப்ப இப்ப ஸ்டாப்ல இல்லாதனால உங்களுக்கு ரன்னிங்ல இருக்கனால அது ஷோ ஆகல. தென் வந்து ஒன்ஸ் நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா, அது ஷோ ஆரம்பிச்சுரும். சேஞ்ச் டைப் குடுத்து நீங்க வந்து லார்ஜ்க்கு மாத்திட்டு, தென் என்ன பண்ணுவீங்க? ஆ சேவ் அ அ அப்ளை பண்ணிட்டு, தென் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இந்த விஷயத்த தான் நம்ம என்ன பண்ண போறோம்? ஜஸ்ட் ஒரு கோடுல வந்து என்ன பண்ண போறோம்? மாத்த போறோம். நம்மளுடைய Terraform உடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோடு மூலியமா நம்ம வந்து இத வந்து மாத்த போறோம். சரிங்களா? ஓகே. ஆல்ரெடி நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். சரிங்களா? இது எப்படி பேக்எண்ட்ல எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இங்க பண்ணிட்டு. சரியா? இப்ப நான் Terraform ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச அந்த 2 கமாண்ட தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். Terraform வந்து நான் பிளான் யூஸ் பண்றேன். சரிங்களா? இப்ப இந்த பிளான் என்ன பண்ணும்னா, டிசர்வ்ட் ஸ்டேட் அதாவது நம்ம வந்து இப்ப ஃபைல்ல கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து மாத்திட்டோம். கரெக்ட்டா? கான்ஃபிகரேஷன் ஃபைல் என்ன பண்ணிட்டோம்? மைக்ரோக்கு பதிலா D2 மைக்ரோக்கு பதிலா D2 லார்ஜ்ன்னு குடுத்துட்டோம். இப்ப லார்ஜ் ஆனா ரியல் டைம்ல அங்க என்ன இருக்கு? உங்களுக்கு ரியல் டைம்ல ரியாலிட்டில என்ன இருக்கு? அங்க வந்து மைக்ரோ தான் இருக்கு. அப்ப நீங்க ஒன்ஸ் பிளான் குடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா, 2யும் கம்பேர் பண்ணி நமக்கு என்ன சேஞ்ச் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு சொல்லும். அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேஞ்ச் இதுல ஆட்ல வராது உங்களுக்கு வந்துட்டு. உங்களுக்கு வந்து சேஞ்ச்ல வந்து வரும் உங்களுக்கு வந்துட்டு. இப்போ உங்களுக்கு வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுது. அந்த ஸ்டேட்ட வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுது. இங்க ஏற்கனவே ஒரு ஸ்டேட் ஃபைல் இருக்கு இல்லைங்களா? அந்த ஸ்டேட் ஃபைல் எடுத்துக்கிட்டு ரியாலிட்டில அங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு, இப்ப சொல்லுது பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு 0 ஆட் வந்து பார்த்தீங்கன்னா 0 அதே இது சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு இருக்கு. டெஸ்ட்ராய் வந்து பார்த்தீங்கன்னா 0ல இருக்கு. அப்ப நம்ம மொத ஈஸி கிரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வீடியோ, லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னா 1 ஆட்ன்னு இருந்துச்சு. இப்ப சேஞ்ச்ல தான் அது இருக்கு. சரியா? அப்ப நம்ம வந்துட்டு கரெக்ட்டா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இந்த கமாண்டும் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண கமாண்ட் தான். Terraform வந்து பிளான் பார்த்துட்டோம். இப்ப அப்ளை குடுக்க போறோம். அப்ளை நீங்க குடுக்குறீங்க. அந்த பிளான் என்ன பண்ண போறோம்? அப்ளை பண்ணி பார்க்க போறோம். சேம் திங் இப்போ வந்து நம்மட்ட ஒரு எஸ் ஆர் நோ கேட்குற மாரி இருக்கும். இப்ப நம்ம எஸ்ன்னு குடுத்து என்டர் அடிச்ச உடனே, நம்ம எப்படி ஒரு மேனுவலா போயிட்டு நீங்க வந்து ஒரு கன்சோல்லயோ இல்லன்னா ஒரு சிஎல்எல் எப்படி பண்ணுவீங்களோ, அதே சேம் திங் நீங்க இப்ப வந்து உங்களுக்கு பேக் எண்ட்ல வந்து நடக்க ஆரம்பிச்சுரும். சரியா? ஓகே. இப்போ உங்களுக்கு கேட்குதா? அதே சேம் திங் நம்ம பிளான்ல பார்த்த மாரியே கேட்குது. ஒரு சேஞ்ச் வந்து நடக்குதுன்னு கேட்குது உங்களுக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எஸ் அப்படின்னு குடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன். இப்ப நீங்க கன்சோல்ல போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்டாப்பிங் போக ஆரம்பிச்சுரும். போக ஆரம்பிச்சுருச்சா? ஓகே. ஸ்டாப் ஆயிருச்சு. இப்ப பாருங்க நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா பாருங்க D2லேருந்து மைக்ரோலேருந்து D2 லார்ஜ்க்கு மாத்திட்டு உடனடியா வந்து சர்வர் என்ன ஆயிடுச்சு? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பெண்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு. ஓகேவா? கொஞ்ச நேரத்தில உங்களுக்கு ரன்னிங் வந்து வந்துரும். அப்போ ஒரு மேனுவலா பண்ணக்கூடிய ஒர்க்க நம்ம என்ன ஆயிடுச்சு? இப்போ வந்து நம்ம ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆட்டோமேட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்ப ரன்னிங் ஸ்டேஜ்க்கு வந்து வந்துருச்சு. ஓகே. இப்ப நம்ம வந்துட்டு எப்படி வந்து இதெல்லாம் நடந்துட்டு வருங்க. பேக்ல நடக்க நடக்க இங்க உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேவா? இப்ப நீங்க போயிட்டு Terraform வந்துட்டு ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சிருக்கக்கூடிய ஷோ கமாண்ட் குடுத்தீங்கன்னா, இப்ப இப்ப இருக்க ஸ்டேட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு அந்த D2 லார்ஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். தெரியுதா? உங்களுக்கு வந்து இப்ப இன்ஸ்டன்ஸ் வந்து D2 லார்ஜ்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. சரியா? சேம் அதே இன்ஸ்டன்ஸ் ஐடி தான். ஜஸ்ட் நீங்க ஸ்டாப் பண்ணி இன்ஸ்டன்ஸ் டைப் சேஞ்ச் பண்றது தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், Terraform ஃபைல வந்து மாத்திட்டு, தென் வந்து நம்ம வந்து பிளான் குடுத்து, தென் அப்ளை பண்ணியிருக்கிறோம். சரியா? ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், டெலீட். நம்ம ரிசோர்ஸ வந்து என்ன பண்ண போறோம், டெலீட் பண்ண போறோம். அதுக்கு டைரக்ட்டா ஒரு புது கமாண்ட் இருக்கு. சரியா? நம்ம என்ன பண்ண போறோம்னா, டெஸ்ட்ராய் அப்டின்ற ஒரு கமாண்ட் வந்து குடுக்க போறோம். சரியா? சப்போஸ் நீங்க வந்துட்டு
இப்ப நெறைய ரிசோர்ஸ் இருக்கு. இப்ப வந்து நான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம இதுல வந்து இப்போ ஒண்ணுமே இல்ல. ஒரே ஒரு EC2 தான் இருக்கு. சப்போஸ் நம்மட்ட வந்து இப்ப EC2ல நெறைய ரிசோர்ஸ் இருக்கு அப்டின்னா, ஜஸ்ட் அந்த ரிசோர்ஸ் இப்ப நான் 2, 3 ஒரு EC2, VPC நெறைய கிரியேட் பண்ணிக்கிறேன்னா, அத மட்டும் நீங்க கமாண்ட் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம், நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, அது மட்டும் டெலீட் ஆயிரும் உங்களுக்கு வந்துட்டு. அதுவும் வந்து டெலீட் தான் கிட்டத்தட்ட. ஆனா நம்மட்ட இப்ப இருக்கிறதே ஒரே ஒரு ரிசோர்ஸ் தான். சரியா? அதனால நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ரிசோர்ஸ் தான் நம்ம டெலீட் பண்ண போறோம். சரியா? அதுக்கான கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, Terraform destroy அப்டின்ற கமாண்ட் வந்து குடுக்க போறோம். டெஸ்ட்ராய் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். சரியா? குடுத்துட்டு என்டர் அடிக்கிறீங்க. இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேக் எண்ட்ல வந்துட்டு கம்ப்ளீட்டா நீங்க வந்து இந்த இந்த இடத்துல என்னென்னலாம் இனிஷியேட் ஆயிருக்கோ, அது எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும், டெலீட் பண்றதுக்கானது வந்துரும். இப்ப தெரியுதா உங்களுக்கு? டெஸ்ட்ராய் குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 0 ஆட், 0 சேஞ்ச் பிளஸ் 1 வந்து டெஸ்ட்ராய். நம்ம என்ன EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோமோ, அது டெஸ்ட்ராய் வந்து கேட்குது. சரியா? சப்போஸ் உங்கள்ட்ட மல்டிபிள் இது அந்த இடத்துல உங்களுக்கு EC2 TFல வந்து இருக்கு. அதுல வந்து சிலத மட்டும் நீங்க வந்து கமாண்ட் பண்ணிடுறீங்க. இப்ப கமாண்ட் அஸ் யூசுவல் நீங்க மத்த ஷெல் ஸ்கிரிப்ட் மத்த இதுல பண்ற மாரி தான். நீங்க வந்து ஸ்டார் வச்சு பண்ணலாம். இல்ல வந்து சிம்பல் போட்டு பண்ணலாம். உங்களால வந்துட்டு டபுள் கோலன் வச்சு நீங்க பண்ணலாம். சரியா? அந்த மாரி நீங்க வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா, அதுவும் வந்து என்ன எடுத்துக்கும், டெஸ்ட்ராய்ன்ற மாரி தான் உங்களுக்கு வந்து எடுத்துக்கும். சரியா? இப்ப நம்மளோட ஒரே ஒரு ரிசோர்ஸ் தான் இருக்கு. நம்ம வந்து என்ன பண்றோம், டைரக்ட்டா டெஸ்ட்ராய் கமாண்ட் குடுத்துறோம். நம்ம எதுவும் கமாண்ட்லாம் குடுக்கல. டைரக்ட்டா டெஸ்ட்ராய் கமாண்ட் குடுத்துட்டோம். நமக்கு என்ன கேட்குது, இந்த மாரி வந்து ஆ சேஞ்சஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட் கிடையாது, சேஞ்சஸ் கிடையாது, டெஸ்ட்ராய் அப்படின்னு வந்து கேட்டுருச்சு. சரியா? இப்ப நான் ஜஸ்ட் எஸ் குடுக்குறேன் அப்படின்னா, அஸ் யூசுவல் நீங்க இன்ஸ்டன்ஸ டைரக்ட்டா கன்சோல்ல போயிட்டு நீங்க டெர்மினேட் பண்றதுக்கான மீனிங். சரியா? இப்ப நான் எஸ் குடுத்துட்டேன். இப்ப நீங்க வந்துட்டு இங்க போனீங்க அப்டின்னா, ரிஃப்ரெஷ் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா ரன்னிங்லேருந்து உங்களுக்கு என்ன ஆயிடும், உடனே ஸ்டாட்டிஸ்டிக் ஃபெயில்ட் ஆகுது. உங்களுக்கு வந்துட்டு டெர்மினேட்டுக்கான ஷட் டவுன் ஆக ஆரம்பிச்சுரும். ஷட் டவுன் ஆயிட்டு டெர்மினேட் அப்டின்னு சொல்லி, நீங்க நார்மலா போயிட்டு கன்சோல்ல போயிட்டு எப்படி பண்ணுவீங்களோ, அதே சேம் திங் வந்து நடக்க ஆரம்பிச்சுரும். இப்ப ஷட் டவுன் ஆயிட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நான் அஸ் யூசுவல் டெர்மினேட் பண்றதுக்கு தான். ஓகே. டெர்மினேட் ஆயிடுச்சு உங்களுக்கு. தெரியுதா? டெர்மினேட்டட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகே. ஓகே. இப்ப நம்ம வந்து இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், 3 வீடியோல நம்ம வந்துட்டு எப்படி ஒரு இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து மாடிஃபை பண்றதுன்னு பார்த்துருக்கிறோம். அதாவது நம்மளுடைய டிஎஃப் உடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல வந்துட்டு ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டு, எப்படி வந்து பிளான், அப்ளை அப்படின்ற ஏற்கனவே நம்ம பார்த்த கமாண்ட் மூலியமாவே, எப்படி ஒரு D2 மைக்ரோலேருந்து D2 லார்ஜ் நம்ம வந்து கன்சோல்ல பண்ணா எப்படி இருக்குமோ, அதே மாரி எப்படி வந்து நம்ம வந்து ஸ்டாப் ஆயிட்டு எப்படி வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் சேஞ்ச் பண்றது அப்படின்றத நம்ம Terraform ஃபைல் மூலியமா எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்றத வந்து பார்த்துருக்கிறோம். தென் ஒரு புது கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்ராய் அப்படின்ற கமாண்ட் மூலியமா நம்மளுடைய ரிசோர்ஸ் வந்து எப்படி வந்து டெலீட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கிறோம். சரியா? இது இல்லாம நெறைய கமாண்ட் இருக்கு. நீங்க இந்த இந்த சைட்ல பார்க்குற மாரி. நம்ம இப்ப பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான கமாண்ட் தான் பார்த்துட்டுருக்கிறோம். இது இல்லாம உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விதமான கமாண்ட் இருக்கு. இதுல நம்ம அப்ளை பார்த்துருக்கிறோம், டெஸ்ட்ராய் பார்த்துருக்கிறோம். சரியா? இனிட் பார்த்தோம். சரியா? அந்த மாரி ஷோ பார்த்தோம். அந்த மாரி சில கமாண்ட் தான் பார்த்துருக்கிறோம். இது இல்லாம இந்த மாரி நெறைய கமாண்ட் வந்து உங்களுக்கு இருக்கு. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான கமாண்ட்லாம் நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோல நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. நான் இந்த லிங்க் இருக்கு இல்லைங்களா? ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த இன்ஸ்டாலேஷனும் இருக்கட்டும், இல்ல இந்த இந்த லிங்க் இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஏற்கனவே நம்மளுடைய பழைய 2 வீடியோக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? கன்டினியூவா நம்ம வந்து Terraform வந்துட்டு ஒன் பை ஒன்னா நம்ம வந்து லேர்ன் பண்ணலாம். அதோடைய அதில இருக்கக்கூடிய முக்கியமான ஆல் த ஃபீச்சர்ஸும் நம்ம என்ன பண்ணலாம், லேர்ன் பண்ணலாம். பிளஸ் சர்டிஃபிகேஷன் ஆஸ்பெக்ட் நம்ம கோயிங் ஃபார்வர்ட் வந்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க் யூ. பாய்.